வணக்கம். இன்றைய பதிவில் தாவேக அரசு லெனோவா கார் அமைச்சர்களுக்கு வழங்குவது குறித்து நாம் இந்த பதிவில் விவாதிக்க உள்ளோம். இப்போ நாம் இனோவா கார் கொடுப்பதில் எந்த வித எதிர்ப்பும் நாங்கள் தெரிவிக்கல. ஆனால் ஏன் தெரிவிக்கல என்பதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி முற்றிலும் தள்ளுபடி செய்யணும். பால் கொள்முதல் விலையை உயர்த்தணும். அப்புறம் இளைஞர்களுக்கு, படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கணும். இதை நாம் முக்கிய ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். இதை செய்யாமல் நீங்கள் லெனோவா கார் கொடுப்பதுங்கிறது ஏற்புடையது கிடையாது. மக்களின் அத்தியாவசிய தேவை பூர்த்தி செய்வதற்கு தான் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அப்போ மக்களின் அத்தியாவசிய தேவை பூர்த்தி செய்வதற்கு முன்னிலைப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றிய பிறகு லெனோவா கார் கொடுங்க. அதை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா புதிதாக வந்த கட்சி தாவேக அரசு. இதில் ஏழை அமைச்சர்களும் இருப்பாங்க, பணக்காரங்களும் இருப்பாங்க. இப்போ அந்த அமைச்சரவையிலே ஒருத்தர் 2 பென்ஸ் வச்சுருக்காராம், 2 பென்ஸ் கார் வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ ஏழை அமைச்சர்களுக்கு அத்தியாவசிய தேவை ஒரு மக்களை சென்று பார்ப்பதற்கு, ஒரு தொகுதி சார்ந்து ஒரு மக்களை அவசர நிலையில் போய் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்கு கார் என்பது மிக அவசியம். அமைச்சர்களுக்கு கட்டாயம் இருக்கணும் என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் சில அமைச்சர்களுக்கு கார் இல்லாமல் இருக்கலாம். இப்போ அதை அரசு தமிழக அரசு, தாவேக விஜய் அரசு பார்த்துருக்கலாம். அப்போ தனிப்பட்ட முறையில் அந்த அமைச்சர்களுக்கு மட்டும் கார் ஏன் கொடுக்கக்கூடாது என்று சில பேர் கேட்குறாங்க. அது பாரபட்சமாக மாறிடும். தனிப்பட்ட ஒரு 2-3 அந்த அமைச்சர் 34 தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் மட்டும் கார் இல்லை என்ற பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் கொடுப்பது பாரபட்சமாக பார்க்கப்படும். அதனால் கார் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தாவேக அரசு, விஜய் அவர்கள் அனைத்து அமைச்சர்களுக்கும் கார் கொடுக்குறாங்க. நான் பெருசாக எடுக்கலை. ஏன்னா இப்போ ஏற்கனவே முன்னாடி இருந்த கட்சி அதிமுக, திமுக பல வருஷ கட்சி. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை தேவையை அந்த அமைச்சர்களும் அடிப்படை தேவையை பூர்த்தி செஞ்சுருப்பாங்க. அந்த தலைவர்கள் முன்னாடி இருந்த ஸ்டாலின் அவர்களும், கலைஞர் அவர்களும், அம்மா அவர்களும் அந்த அமைச்சர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுருப்பாங்க. இப்போ புதிதாக வந்த கட்சி தாவேகா கட்சி. இப்போ இந்த கட்சியில் பணிபுரியும் அமைச்சர்களுக்கு அடிப்படை மக்களை சென்று பார்ப்பதற்கு, மக்களை பிரச்சனைகளை அணுகுவதற்கு கார் என்பது மிக அவசிய தேவை. அதை பூர்த்தி செய்கிறது. அதை எதிர்க்கவில்லை. ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? விவசாய கடன் தள்ளுபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பால் விலை கொள்முதலை உயர்வு கேட்டு விவசாயிகள் போராடுகின்றனர். அது இல்லாமல் படித்த இளைஞர்கள் நிதி உதவி கேட்டு போராடுகிறார்கள். இவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் தாவேக அரசு நினைவில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக பதிவிடுகிறேன். இந்த பதிவில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.